நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்தும மன்னா, அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். சங்கீதம் 135 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க வேண்டுமெனில் அது கர்த்தர் ஒருவர் நினைத்தால் மாத்திரமே முடியும். ஒருவேளை இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்த்தோமானால் யாக்கோபை குறித்து சொல்லலாம். ஒருவேளை சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்த தேசத்திற்கு அவன் அழைத்து செல்லப்பட்டான். ஒருவேளை அவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிவாதமாக ஆண்டவரிடத்திலே அவன் கண்டிப்பாக கேட்டு அதை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருஷம் என்ன செய்யறோம்? வருஷப்பரப்போட வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை நாம் அந்த வருஷம் முடியும் வரைக்கும் காத்திருந்து அது நிறைவேறாவிடில் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். ஒருவேளை அது நிறைவேறாவிடில் அதற்கான ஒழுங்குகள் நம்மிடத்துல என்ன காணப்படுகிறது, குறைகள் என்ன காணப்படுகிறது என்று நாம் யோசிப்பதே இல்லை. மறுபடியும் மறு வருஷம் என்ன செய்யறோம்? அதே மாதிரி வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் அப்படியே கடந்து செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை இப்படி அல்லாமல் நம்முடைய வேதாகமத்திலே போராடி அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். யாக்கோபு சொல்லப்படுகிறது. யாக்கோபு என்கிற மனுஷன் அவன் ஆண்டவரிடத்திலே உறுதியாக பிடித்து கொண்டு அவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு உறுதியாக வாக்குத்தத்தத்தை குறித்து கேட்டானாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் யாப்போக்கு என்ற ஆற்றின் கரையிலே படுத்திருக்கும் போது தேவ மனிதர்கள் ஏணியிலே ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான். அடுத்ததாக அந்த ஆற்றை கடக்கும் பொழுது கடந்த பின்பதாக அவன் தேவனுடைய மனிதரோடு கூட போராடி ஜெபித்தான். அப்பொழுது அவன் தேவனுடைய மனிதனுடைய காலை பிடித்து கொண்டு, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறாவிடில் நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அவரை போக விடவில்லை. அதனால அவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்கிற வார்த்தையை அவன் மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்டான் என்று வேதாகமத்திலே கொடுக்கப்படுகிறது. அவர் அதற்கு உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்றான். நீர் அப்பொழுது தேவனோடும் மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே, அதனால உன் பேர் இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அனுபவம் நம்மளிடத்திலே இருக்கிறதா? ஒருவேளை வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பிடிவாதமாக ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே எவ்வளவாய் நாம் போராடி மேற்கொள்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமாக நான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்று சாட்சி எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஒரு சில காரியங்களிலே நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி நாமும் அநேக நாட்களிலே மிகவும் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை அப்படியா இராமல் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவும் நாம் அந்த வாக்குத்தத்தத்திற்காக எவ்வளவாய் அவரை பின்பற்றி நடக்கிறோம் என்பதை உண்மையான காரியம். இந்த யாக்கோபு எவ்வாறு போராடி மேற்கொண்டானோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவிலும் சரி, நம்முடைய எண்ணங்களிலும் சரி, எல்லா விதத்திலேயுமே புதுப்பிக்க பெற்று அவருடைய வாக்குத்தத்தை பிடிவாதமாக கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் வாக்குத்தத்தங்கள் எடுத்திருப்போம், அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நாம் மனம் சோர்ந்து விடாதபடி, மனம் தளர்ந்து விடாதபடி அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடிவாதமாக கேட்கும் பொழுது கர்த்தர் சுதந்திரமாக நமக்கு அந்த தேசத்தை கொடுக்க அந்த யாக்கோபுக்கு எவ்வாறு கொடுத்தாரோ அதே போல நமக்கு சுதந்திரமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு மாத்திரமே நம்மை உருவாக்கினார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு எல்லாவித கிருபைகளையும் கொடுத்து தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது மாத்திரமே சுதந்திரமாக கொடுக்கிற தேசத்தை நீர் நாங்கள் ஆண்டவரை அதில் அனுபவிக்க முடியும். யாக்கோபுக்கு எவ்வளவு ஆண்டவரை போராடி மேற்கொண்டானோ அதே போல எங்களுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சென்று போன வருஷங்களை சிந்தித்து பார் என்று தேவன் அழைக்கிறார். பூர்வ காலங்களை நினைத்து பார்ப்பதும் நமது இந்திய தேசத்தில் வந்த மிஷனரிமார்களை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை.
இந்த மிஷனரிமாரை நாம் நினைவு கூறும்படி வருகின்ற அக்டோபர் மாதம் கண்காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது திருநெல்வேலி திருமண்டலம் சக்கரமாள்புரம் தரிசன பூமியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களும் அதிலே வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இதிலே அநேக விதமான மிஷனரி ஸ்டோரிஸ் மற்றும் பல்வேறு விதமான காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழவிருக்கிறீர்கள். இதை தவற விடாது அனைத்து திருச்சபையின் மக்களும் திருச்சபையாக வந்து இதை கண்டு உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.